அதை அல்லாஹ் சொன்னாதான் சுடும் என்று விளங்க வேண்டும். கத்தி இருக்கு, கத்தி அதை எடுத்து அறுக்க நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொன்னாதான் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்கிறாங்க. அறுக்க கிடையாது, ஓங்கி பாறை அடிக்கிறாங்க, பாறை ரெண்டாக பிரிகிறது என்றால் அதே கத்தி வச்சு அறுக்கிறாங்க. அவங்களுடைய மகன் அறுக்க கிடையாது. ஏன்? அல்லாஹ் அதற்கு நாடல. நெருப்பு அல்லாஹ் சொன்னாதான் சுடும், கத்தி அல்லாஹ் சொன்னாதான் அறுக்கும். அருமையானவர்களே, அனைத்திலும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் நாடால் எதுவுமே நடக்காது. நான் நினைக்கிறேன் என்னாலதான் எல்லாம், நான் எதையும் செஞ்சிருவேன் கிடையாது. அல்லாஹ் நாடினால்தான் அணுவும் அசையும். அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைக்கணும். அல்லாஹ் வெறும் ஆற்றல் பெற்றவங்க இல்லையா? இன்னைக்கு உலகம் கைக்கு வந்துருச்சுங்கிறான், பெரிய பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்கிறான், பெரிய பெரிய போர்ஸ் எல்லாம் எங்க கையில இருக்குன்னு சொல்றான். நாங்க தான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றோம்ங்கிறான். சாதாரண மழை பெய்யுது, இயற்கை சீற்றங்கள் வருது, ஏதாச்சும் பண்ண முடியுதா? அவற்றால் ஒரு மலையை தடுத்து நிறுத்த முடியுமா? சையத்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வானத்திலிருந்து மலை கொட்டலை கொட்டியதை பூமியிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஊறிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ் சொன்னான், சமா அக்னி, ஓ வானமே நீ பொழிவதை நிறுத்திக் கொள் என்றான். வானம் பொழிவதை நிறுத்தியது. அல்லாஹ் பூமியை பார்த்து சொன்னான், யா அருளுக்கு புலகி, பூமியே நீ கக்குவதை விழுங்கிக் கொள் என்றான். அந்த பூமி கக்குவதை விழுங்கியது. வானத்தில் பேசுகிற ஆற்றல்